ஹாய் எவர்படி. கர்நாடகாவில் சென்று கேஜிஎஃப் ரெக்கார்டை தவிடுபடியாக்கிய கூலி. அது மட்டும் இல்லை, புஷ்பா ரெக்கார்டையும் தவிடுபடியாக்கியிருக்குங்க. ஓவர்சீஸ்லையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் இப்போ கர்நாடகாவில் 10 கோடிக்கு மேலே முதல் நாள் வசூல் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அது பாருங்க, அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதுதான் தலைவர் ஸ்டைல். அது மட்டும் இல்லை, கர்நாடகாவில் கேஜிஎஃப் ரெக்கார்டை தவிடுபடியாக இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் 890 திரையரங்குல ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல்லுங்க. இது என்னமா ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா 885 தியேட்டர்ல தான் ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல்லு. ஒரு நாளுக்கு முன்னாடி, படம் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பேக்கர்ஸ் எல்லாம் 100 கோடி கலெக்ட் பண்ணதா அறிவிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டேவில் அப்படின்ற தகவல் ஆல்ரெடி கேரளாவில் அறிவிச்சாச்சு. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஓவர்சீஸில் 52 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கான். அது ஆல் ஓவர் இந்தியாவில் 52 மொத்தம் பார்த்தீங்கன்னா 104 கோடி அப்படின்றாங்க. சரி, அது எப்படியோ. இப்போ பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் டிக்கெட்டை புக் மை ஷோவில் தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது என்னன்னா புஷ்பா ரெக்கார்டு. புஷ்பா பார்த்தீங்கன்னா அதான் புஷ்பா 2 படம் வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிட்டு அந்த ரெக்கார்டை இப்போ கூலி முறியடிச்சிருக்கு. தியானிச்சிருக்க பாருங்க, புக் மை ஷோவை அறிவிச்சிருக்காங்க. எல்லா ரெக்கார்டையும் தவிடுபடி ஆயிடுச்சுங்க. இது இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவுலையும் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. அதுவும் நினைச்சிருக்கிறத பாருங்க. இது யூஏஇல, இது கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1,50,000 டிக்கெட் சோல்ட் அவுட்டுங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் சாதாரண ரெக்கார்டு கிடையாது. அமேசிங் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 756K ஆஸ்திரேலியன் டாலர் அங்கே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த படமும் அந்த அளவுக்கு வசூல் பண்ணது கிடையாது. 500Kக்கு மேலே தாண்டியதே கிடையாது. இப்போ 756, கேன் யூ இமேஜின் அப்படின்ற அளவுக்கு இருக்குதான். அப்படி அதிரடி காட்டிட்டு இருக்குது கூலி. இன்னும் பல ரெக்கார்டுகள் வந்த வண்ணம் இருக்கு. நினைச்சிருக்க பாருங்க. இது ஆஸ்திரேலியாவில் படம் வரதுக்கு முன்னாடியே எல்லா ரெக்கார்டையும் தவிடுபடி ஆக்கிடுச்சு. படம் வந்தா என்னென்ன ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ண நினைச்சாலும் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. இன்சைட் ரிப்போர்ட்டு, அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, அதுவும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் மேடம், அவங்க லதா ரஜினிகாந்த் மேடம் அவங்களும் அதிரடியாக சொல்லியிருந்தாங்க. உதய் அண்ணா அவரும் போட்டிருந்தாரு, படம் வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் லோகேஷ் கனகராஜுடைய கதை என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கைதியில் பார்த்தீங்கன்னா கதை சிம்பிள் தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளே பிரிச்சு மேய்ஞ்சிடாரு. அதே மாரி தான் கதை சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ஒன் மேன் ஷோ காட்டியிருக்காராம் தலைவர் அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதிரடியாக லதா ரஜினிகாந்த் மேடமும் தலைவருக்கு இந்த படம் மகுடமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உதயண்ணா என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்க, இந்த படம் எல்லா தரப்பினருக்கும் பிடிக்கும், அவ்வளோ அற்புதமாக மாஸ் காட்டியிருக்காரு தலைவர் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு. ஓகே நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரிசல்ட் தெரிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ ஈஸியாக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.